வெளிநாட்டிலேருந்து நீங்கள் டாலரை வந்து ஏர்ன் பண்ண ஆசையாக இருக்கா உங்களுக்கு? அதுக்கு தேவையான ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா திலீப். ஆனர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 14 இயர்ஸாக இருக்கேன். சீனியர் பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக வந்து நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது ஆனர் குரூப்பில் பண்ணுற ஒர்க் பிஸ்னஸ் எல்லாமே வந்து நான் ஓவரால் எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க ஒரு ஸ்டெப் போய்ட்டால் நம்ம பார்க்கலாம். சார் இப்போது என்ன அப்படின்னா எனக்கு வந்து டாலரில் தான் ஏர்ன் பண்ணும். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ஆசை அதுதான். ஏன்னா ருப்பியில் ஏர்ன் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு கரன்சி கன்வர்ஷன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இதுவே டாலரில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அங்கே $1 ஏர்ன் பண்ணால் எனக்கு வந்து இங்கே $80-90 கிடைச்சது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது டாலரில் ஏர்ன் பண்ணணும்னு ஆசை. இதை நான் ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் என் பிஸ்னஸ். ஓகே. இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே நான் கலந்தே கேட்குறேன். பொதுவாக நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன தான் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக, பார்ட்னர்ஷிப்பாக, இல்லை அதர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், எல்எல்பி, ஓபிசி இருக்குது. நீங்கள் எது நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக பண்ணுறீங்க. அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அது வந்து உங்களோட பேன் கார்டு பேஸ் பண்ணி அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போது நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வேணும், ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அது பேசிக் கவர்மெண்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபர்தராக ஜிஎஸ்டி இந்த ரெண்டுமே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸே பண்ண முடியும். ஓகேங்களா சார்? இதை பேஸ் பண்ணி தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வந்தப்பறம் இந்த 3 செட்டப் டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்துடும். என்னென்ன வரும்? உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வரும், எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி. ஃபர்தராக வந்து உங்களுக்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கான தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்சி. ஓகேங்களா சார்? ஆர்சிஎம்சின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கம் மெம்பர்ஷிப் கார்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க சார்? ஆக்சுவலாக சார் இப்போ அந்த ஒரு ப்ராடக்டா இல்லை சர்வீஸ்ன்றது எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லை. ஓகே. நம்ம ஜென்ரலாக இப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் உள்ளே போகிறவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து வச்சுக்கலாம். அதான் சார், இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆர்சிஎம்சியில் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அதில். ஏன்னா இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பேடா லைசன்ஸ் இருக்குது. அப்பேடா பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்பல்சரி அப்பேடா லைசன்ஸ் எடுக்கணும். இல்லை சார் நான் வந்து ஸ்பைசஸ் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்பைஸ் போர்ட் லைசன்ஸ், இல்லை காயர் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் டொபாக்கோ லைசன்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, என் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது தேவையான லைசன்ஸ் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம் சார். சார் இப்போ என் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா ப்ராடக்ட்டுக்கு. இப்போ நான் வந்து இப்போ ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்கன்னா ஏதோ ஒன்று இங்கேருந்து பேக்கேஜிங் பண்ணி அனுப்புவோம். ஓகே. அப்படின்னா அதுக்கு நான் வந்து என்ன மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும்? நீங்கள் வந்து இப்போது நான் சொன்ன பார்த்தீங்களா சார், இப்போ நீங்கள் எம்எஸ்எம் எடுத்துருக்கீங்க, ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எடுத்துட்டீங்க. இப்போ ஃபுட் லைசன்ஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபுட் லைசன்ஸ் கம்பல்சரி தேவைப்படும் சார். அது பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸை 3 கேட்டகரி இருக்குது. பேசிக் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, சென்ட்ரல் இருக்குது. நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி சென்ட்ரல் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் சார். இது இருந்தால் தான் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போனீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணாலும் இம்போர்ட்டும் பண்ணலாம் சார். சார் இப்போ நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கான லைசன்ஸ் எல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, லைக் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர்னா அப்பேடா லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம் சார். ஸோ இந்த மாதிரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லாமா? இந்த மாதிரி ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னலாம் லைசன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஓகே சார். சார் இப்போது நீங்கள் கேட்டிருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கீங்க. இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ அப்பேடா லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி ப்ராடக்ட்ஸ்னால் அந்த ரைஸ், அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பேடா லைசன்ஸ். இல்லை சார் நான் வெறும் ஸ்பைசஸ் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இல்லை இம்போர்ட் பண்ணுறேன்னா கம்பல்சரி ஸ்பைஸ் லைசன்ஸ் எடுக்கணும் சார். அதுக்கப்புறம் இல்லை சார் நான் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா டொபாக்கோ லைசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி போர்டு இருக்குது, டீ போர்டு இருக்குது. காயர் பண்ணிட்டுருக்கேன் நான், காயர் சம்மந்தப்பட்டதுன்னா காயர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது சார். இது எல்லாமே வந்து 1 by 1 வரும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ நான் எந்த வந்து ஒரு டெக்ஸ்டைல் இல்லை ஒரு காஸ்மெட்டிக் அப்படின்னா டெக்ஸ்டைல் காஸ்மெட்டிக்ஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த ஆர்சிஎம்சியில் வந்து உங்களுக்கு இது வராது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது நம்ம செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே. இப்போ இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நான் கம்பல்சரி எடுத்தே ஆகணுமா நான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா? கண்டிப்பாக சார். ஜிஎஸ்டி தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா சார்? எடுத்துகிட்டு போகும்போது கம்பல்சரி வந்து அந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இவே பில் போடணும். இவே பில் போடும்போது கம்பல்சரி ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து அதுக்கு அப்ளிகபிள். ஓகே சார். இப்போ இந்த விஷயத்துல நான் பற்றி வீடியோவில் பார்க்கும்போது ஏடி கோடுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறேன். ஆமாம் சார். சார் அதாவது ஏடி கோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. ஏடி கோன்றது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா சார்? அதாவது ஏடி கோட், ஐஸ்கேட், இந்த 2 பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 2 இங்கே இருந்தால் தான் உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது கம்பல்சரி வந்து பேங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் இருக்கும்.
இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதோ ப்ராடக்ட் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது தான் ஏடி கோட் அண்ட் ஐஸ்கேட். ஐஸ்கேட் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக ஐஸ்கேட். இந்த 2 கம்பல்சரி பண்ணியாகணும் சார். சரி, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டானு மட்டும் பாருங்க. நான் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ எல்லாம் கண்டிப்பாக சார். அதுக்கு அடுத்தது வந்து ஐஇ கோட் எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபுட் ரிலேட்டடான பிசினஸ் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற லைசன்ஸ் இருக்கு, அதை நான் எடுக்கணும். கண்டிப்பாக சார். ஆர்சிஎம்சின்னு ஒன்று சொன்னீங்களா, இது மட்டும் எந்த பார்ட்ல வருது? ஆர்சிஎம்சி மீன்ஸ் ரிஜிஸ்டர் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஆர்சிஎம்சி மூலிமா டிஜிஎஃப்டிக்கு நீங்கள் போக முடியும் சார். ஓகேங்களா? அதில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கேட்டகரி லைனாக காட்டுவாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் சூட்டபுளோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம் சார். சார், இந்த ஐஸ்கேட்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அது என்ன சார்? ஐஸ்கேட் வந்து அதான் சார், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக ஐஸ்கேட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸு நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஐ மீன் போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஃபார் மலேசியாவுக்கு இல்லை துபாய்க்கு பண்ணுறீங்க, அப்போது ஐஸ்கேட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஐஸ்கேட்டில் வந்து நீங்கள் சென்னை டு மலேசியா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை சென்னை டு சிங்கப்பூர் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அதுதான் அந்த போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் ஐஸ்கேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் சார். இதுக்காக தான் ஐஸ்கேட் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே சார், இப்போ வந்து எனக்கு நான் செட்டப்பும் முடிச்சிட்டேன், இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன், கஸ்டம் கிளியரன்ஸ்க்கும் ஐஸ்கேட்ன்றதை நான் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபைனலாக என்கிட்ட எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கையில் இருக்கணும்? எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், டாக்குமெண்ட் என்னென்ன கையில் இருக்கும்? ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஜிஎஸ்டி உங்களுக்கு மேண்டேட்டரி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இன்றது பார்த்தீங்கன்னா அது பேசிக் கவர்மெண்ட் ப்ரூஃப், அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணீங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பேன், ஆதார் கார்டு, அதாவது ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சார். இது கம்பல்சரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்களா இம்போர்ட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி கொடுக்கணும் சார். சார், இப்போ எனக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஓகே. இப்போ நான் சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் நான் ப்ரொசீட் பண்ணி கொடுக்குறேன். என்னோட ஃபாரின் கிளைண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணி கொடுக்குறேன், அவங்க எனக்கு டாலரில் பேமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கும் இதே மாதிரி தான் ப்ரொசீஜர் அப்ளிகபிள் ஆகுமா? சேம் சார். இப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் செக்டரில் போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ ஃபாரின் பர்சனுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இப்போ அவர் வந்து உங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா கம்பல்சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பேங்க்கில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஏடி கோடு அதுக்கும் தேவைப்படும் சார். ஓகே, அப்போ எல்லாமே ஒரே ஸ்டெப் ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக சார், அதுதான் சார். சரி சார், இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் நீங்கள் பார்த்துருக்கும் போது இவ்வளோ பேர் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது காமனாக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் இதுதான், இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? சரி, இப்போது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னால எந்த சர்டிஃபிகேட் எதுன்னு என்ன ஒன்றுமே தெரியாது. அதனால் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்கிட்ட பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் ஒன்று இருக்குது சார், அது ட்ரேட்மார்க் கம்பல்சரி பண்ண வேண்டியது. இது எல்லாமே கம்பல்சரி வந்து 1 by 1 ப்ரொசீஜராக பண்ணோன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்க முடியாது. அதனால் இதை ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜென்யூனாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், இந்த ட்ரேட்மார்க்னு ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த ட்ரேட்மார்க் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சார், ட்ரேட்மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட பிராண்டிங்னு ஒன்று இருக்கும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீபாக் இருக்குது, அடிடாஸ், இது எல்லாமே வந்து ஒரு பிராண்டட் சார். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று பிராண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிராண்டிங் பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது மற்ற பார்ட்டிஸு, இல்லை என்னோட பிராண்ட் வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீபாக்கு, அடிடாஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அது ஒரு பிராண்டிங். இப்போ அவங்களோட லோகோ பார்த்தாலும் நம்ம சொல்லிவிடுவோம் அது வந்து ரீபாக்கு, அதுக்கப்புறம் அடிடாஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பிராண்டிங் ஒரு நேம் இருக்கும் சார், நம்மளுக்கு ஒரு லோகோ இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ துபாய்க்கு பண்ணுறீங்கன்னா ஓகே இந்த லோகோவோ இது வந்து நம்மளோட பிராண்டிங்கு அப்படின்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க சார். இதுக்காக தான் ட்ரேட்மார்க் வந்து கம்பல்சரி மேண்டேட்டரி. ஏன்னா இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஏன்னா என்னோட பிராண்ட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கம்பல்சரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி ட்ரேட்மார்க்கும் பண்ணி ஆகணும் சார். சரி சார், இதை பற்றிலாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுங்க. இந்த வீடியோவில் எனக்கு நிறைய டீட்டெயில் வந்து கேதர் ஆச்சு. ஓகே, வீடியோக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு நான் சொன்ன பதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணும், ஏதாவது உங்களுக்கு கொரி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சார்.